பாப்பா சொல்லுங்க. என்ன கவர் வச்சிருக்கிற கையில்? ஆமாம்மாங்க, செடியெல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சு. இப்போ பூ சீசன் மாறிடுச்சு. அதனால கீழே படர்ந்துட்டு இருக்கிற செடியெல்லாம் அப்படியே இந்த பூச்செடி, மல்லிகைப்பூ செடியை மேலே அப்படியே கட்டி விட்டா மேலே வரும் ஹைட்டா. செடி ராமேஸ்வரத்தில் வந்துருச்சா ஆர்டர் போட்டது? ஆமாம்மாங்க, ஆர்டர் போட்ட செடி வந்துருச்சு. 2 நாள் முன்னாடியே வந்துருச்சு. இப்போ மல்லிகைப்பூ செடி இதுலேயும் வச்சுட்டீங்க? வச்சாச்சுங்க. இது எப்படி இப்போ அரளி செடி வச்சுருக்கீங்க, அது கூட இதை வச்சுருக்கிறீங்களே? இல்லைங்க, இது வரதுக்கு எப்படியும் ஒரு 1 year ஆட்டம் ஆகும். இந்த கேப் எம்டியாக தான் இருக்குது. ஓ அப்படியா? அதனால இந்த பிளேஸில் வச்சுருக்குறோங்க. நான் மல்லிகைப்பூ நாற்று பார்க்கலான்னு அதுக்குள்ளே வச்சுட்டிங்க போல இருக்குது. அப்படிங்களா? சரி, வந்ததுமே வச்சிடலாம் அப்படின்ட்டு ஆடிட்டோன்னு உடனே வச்சுட்டோங்க. இப்போ இங்கே செடி பத்தலையா? இந்த பக்கம் கூட ஒரு லைன் வச்சுருக்கலாமே? இல்லைங்க, அது தென்னை மரத்தில் ஓரத்தில் நிழல் அடிக்கும். நிழலில் அவ்வளோக்கா பூ வராது. அதனால வெயில் படுற பகுதியில் மட்டும் வச்சுருக்கு. இப்போ வந்து 4 லைன் ஆமாங்க, ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கீங்க. ஓகே ஓகே. இது எவ்வளோ நாளில் பூ வர ஆரம்பிக்கும்? இது ஒரு 6 மாசத்துல சும்மா லைட்டாக பூ வருங்க. எப்படியும் ஒரு இப்போ செடி யாராவது கேட்டால் கூட ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துட்டியா? ஆமாம்மாங்க, ஆமாம். இது கேட்டால் கூட சொல்லுங்கள். சரி, நான் நண்பர் ஒருத்தர் கேட்டார். ராமேஸ்வரத்தில் இருந்து வாங்குறோம், நல்லா பூ வருதுங்க. சரி பாப்பா, ஓகே ஓகே. சரி பாரு, பாய்.